உணவு தேடி விவசாய தோட்டங்களில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் காட்டு யானை. வி காட்சிகள் வெளியிட்டு விவசாயி வேதனை. வனத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்ட கடும் வளர்ச்சியின் காரணமாக வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் உணவு தேடி ஊருக்குள் புகுந்தது சேதத்தை ஏற்படுத்த தொடங்கியது. இதனை அடுத்து பருவமழை காரணமாக வனப்பகுதி வறட்சி நிலை மாறியது. இருந்தபோதும் வனப்பகுதியில் இருந்த வெளியேறிய காட்டு யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் லாமல் மலை அடிவார பகுதிகளில் முகாமுக்கு சுற்று வட்டார கிராம பகுதிகளில் புகுந்து வீடுகளில் வைத்து இருந்த உணவுப் பொருள்கள், கால்நடைக்கு வைத்து இருந்த தீவனங்கள், விவசாய விளைநிலங்கள் புகுந்து பயிர்களை தின்று சேதப்படுத்த துவங்கியது. மனிதர்களின் உணவுப் பொருட்களை ருசி கண்டு யானைகள் அப்பொழுது இருந்து தற்பொழுது வரை யானைகள் உணவு தேடிக்கொண்டு சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் யானைகள் வராமல் தடுக்க தமிழக அரசு மற்றும் வனத்துறையினருக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூர் பொம்மனம்பாளையம் பகுதியில் ரவி என்பவர் தோட்டத்திற்கு முன்பு நேற்று நள்ளிரவு 2:30 மணிக்கு உணவு தேடிக்கொண்டு ஆக்ரோசமாக சுற்றித் திரியும் ஒற்றை யானை வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படும் முன்பு ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாகி